அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினுடைய பின்பாகம். நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆமென். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அன்று ரூத் அவர்கள் தன் வயதான மாமியாருடன் பெத்லகேமிற்கு தன் தேசத்திலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தாங்க. தன் மாமியாரின் தேவன் தன் தேவன் என்று சொல்லி தேவனை நம்பி வந்ததால் பாதுகாப்பு, சரீர பலன், எந்த தீங்குமே அணுகாமல் பெத்லகேம் சென்றவுடன் பாருங்க, ஆகாரத்திற்கு தயவு கிடைக்கிறது, கேள்விக்குறியான எதிர்காலத்திற்கு நல்ல எதிர்காலமும் அமைந்தது. ஹல்லேலூயா. ரூத்திற்கு வாழ்க்கை கொடுத்த போவாசை சகல ஜனங்களும் மூப்பர்களும் என்ன செய்யறாங்க? வாழ்த்தினாங்க. நீ பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருப்பா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். அப்படியே அந்த வாழ்த்துதலும் நிறைவேறியது. இஸ்ரவேலின் பிரபலமான ராஜாவாகிய தாவீதின் தகப்பனுடைய தாத்தாவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் வம்ச வரலாறிலே பெயருள்ள பிரபலமானவராகவும் இந்த போவாஸ் புகழ் பெற்றார். ஹல்லேலூயா. இந்த போவாஸ் நியாய பிரமாணத்தின்படியும் நடந்தார். நீங்களும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்து பாக்கியவானா இருந்து உங்கள் ஊரிலே புகழ் பெற்ற பிள்ளைகளா இந்த ஆண்டிலே இருக்க போறீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். God bless you.